அதை எடுத்தாங்க. ஓ ஷிட். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய புல்லை ஸ்னேக் டேங்க் இருக்கு இல்லையா, அதை க்ளீன் பண்ண போகிறோம். ஏன்னா டேங்க்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இப்போ அதிகமாக சன்லைட் இருக்கனால ஆல்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே க்ரோ ஆகுது. இன்னொன்று ப்ரௌன் ஆல்கேயும் கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுது. ஸோ பெருசாக ஆபத்தெல்லாம் இல்லை. ஆனாலும் நம்ம ஒரு ரெகுலர் இன்டர்வலுக்கு நம்ம டேங்கை க்ளீன் பண்ணி ஆகணும். ஏன்னா அதிக வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற மீனில் இதுவும் ஒன்று. ஸோ இன்றைக்கி நம்ம டேங்கை க்ளீன் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் நம்மளுடைய புல்லை ஸ்னேக் இருக்கிற டேங்கு. தண்ணியை பாருங்களேன், ப்ரௌனிஷாக டார்க்காக இருக்குது, எதுவுமே தெரியாது. நம்ம இது எல்லாத்தையும் எடுத்துட்டோன்னா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தண்ணியெல்லாம் செம்ம டார்க்காக இருக்குது, எதுவுமே தெரியாது, மீனே தெரியாது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபீடுக்காக விட்ட அந்த மீன்களும் நிறைய சாப்பிடாமல் அப்படியே உயிரோட பெருசாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் நம்ம பிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியை நம்ம ஓஸ் வழியாக வெளியே எடுக்கிறது. ஏன்னா இதில் இருக்க மீனெல்லாம் அந்த ஸ்பேஸில் இருந்து வெளியே போகாது, இந்த சின்ன கேப் வழியாக போகாது. ஏன்னா பெரிய மீன்கள் தான் இருக்குது ஓரளவுக்கு, அதனால் பிரச்சனை கிடையாது. தண்ணியும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடும். இப்போ பார்த்தீங்களா கைஸ், செம்மையாக வந்துகிட்ருக்கு. இப்போ கொஞ்சம் நல்ல ப்ரீட் ஆகி நிறைய ஃப்ரைஸ் பார்க்க முடியுது முன்னாடி விட. கைஸ், நம்மளுடைய புல்லை ஸ்னேக்கட் இதாக இருக்குது. இப்போ பாருங்கள், அதுக்கு ஃபீடுக்கு விட்ட சில மீன்கள்லாம் வளர்ந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு கைஸ். இது ஒரு பஞ்சில் வேறு இருக்குது, அதை நான் கவனிக்காமல் விட்டேன். அதை எடுத்தாங்க. ஓ ஷிட். ஓ கலக்கிடுச்சு கைஸ். ஸோ நல்ல பேட்டர்ன்லாம் வந்திருக்கு. ஓகே, நம்ம மீனை பிடிக்க ஆரம்பிக்கலாம். இது பிடிக்கிறது அவ்வளோ ஈஸியாக இருக்குமான்னு தெரியல, பார்க்கலாம். கைஸ், இது ரெயின்போ ஷார்க் மாதிரி இருக்குது கலர். இது உங்களுக்கு காட்டுறேன், வாடா. எல்லாம் எஸ்கேப் ஆக முடியாது இங்கேருந்து. ஸோ இதுக்கு வார கலரை பாருங்களேன், ரெயின்போ ஷார்க் மாதிரி இருக்குது பார்க்குறது. ஃபோக்கஸ் ஆகலே, பார்த்தீங்களா கைஸ், செம்ம கலரு. அன்றைக்கி ராத்திரிலேருந்து பிடிச்ச மீன். ஸோ இது வந்து நார்மலாக இருக்குது, இது வந்து பெருசாக ஒன்றும் இல்லை கைஸ், நார்மல் தான். ஸோ இதுவும் ஆல்மோஸ்ட் அது கலரை பாருங்களேன் கைஸ். ஐயோ வந்து தண்ணி இல்லை. இதுதான் கைஸ் பஞ்சலை குச்சி, பஞ்சலை. கைஸ் இன்னொன்று, இது கலர்லாம் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. எப்படி பிடிக்க போகிறோன்னு தெரில. இதுக்குள்ளே நிற்கவும் செய்யாது, வெளியில் குதிச்சிடாத, செத்து போயிடும். ஈஸியாகவே பிடிச்சிட்டோம் கைஸ். கலரை பாருங்கள் கைஸ். நான் யோசிச்ச அளவுக்கு அது டஃப்பாக ஒன்றும் இல்லை கைஸ், ரொம்ப ஈஸியாகவே வந்துருச்சு. ஆனால் விடும்போது தான் ரிஸ்க்குன்னு நினைக்கிறேன். பைப்பெல்லாம் எடுத்துடலாம். ஸோ செம்ம கலர்ஃபுல்லாக மாதிரி இருக்குது கைஸ், எப்படின்னு தெரில. ஆனால் செம்ம பேட்டர்ன், செம்ம கலர், இதெல்லாமே வந்திருக்கு. ஸோ அதுக்கு சாப்பிட விட்ட மீன்கள்லாம் வளர்ந்து இந்த மாதிரி ஆயிருக்கு கைஸ். ஆனால் அதுக்கு கலரும் செம்மையாக வந்திருக்கு இந்த சாப்பிட்ட விட்ட மீன்களுக்குள்ள. அந்த மீன்கள் பார்த்திங்கன்னா கலர் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. ஆனால் இந்த மீனில் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஃபிஷ் ஃபுட் போடுறனாலே நினைக்கிறேன். இந்த சைஸ் அதுக்கு வாய்க்குள்ளே போகிறதுனால சாப்பிடாம விட்டுருக்கு கைஸ்.
பஞ்சலின்னு சொல்லக்கூடிய அந்த மீனுடைய குட்டி தான். இதை நம்ம இதில் விட்டோன்னா அந்த மீன் சாப்பிட்ரும். நம்ம அந்த டேங்கில் கொண்டு வரலாம் ஃப்ளெக்ஸ் பாண்டில். ஸோ இந்த பாண்டில் விட்டுடலாம். ஸோ கைஸ் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம டேங்கை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ் வாட்டர் ஊற்றிருக்கோம். இன்னும் நம்ம மீனை விட்டுற வேண்டியதான். கொஞ்சம் வாட்டர் பிளான்ஸ் போடலாம். ஸோ கைஸ் இது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் தான். நம்ம பிடிச்சி விட தேவையில்லை, அப்படியே விட்டுறலாம். ஸோ கைஸ் இப்போ மீன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெளிவாக தெரியுது. தண்ணி ரொம்ப நீட்டாக தெளிவாக இருக்குது. ஆனால் அதுக்கு ஹைடிங் ஸ்பேஸ் இல்லாதனால அது ரொம்ப அக்ரெசிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கைஸ் இந்த மீனுக்கு இவ்வளோ ப்ரொடக்ஷன் தேவைன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவை. இல்லைன்னா அது கிடைக்கிற கேப்பில் எஸ் ஆயிரும். நிறைய வாட்டி ஆகிருக்கு. அதனால தான் இந்த வாட்டி நான் ரொம்ப சேஃபாக விட்ருக்கேன். மீன் இது வரைக்கும் எஸ்கேப் ஆகலை. ஒன்று மட்டும் டெட் ஆகிருக்கு. அது ஏன் டெட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபீட் பண்ணாமல் தான் டெட் ஆச்சு. அந்த மீனுக்கு அந்த பெரிய பெரிய மீன்களாக போட்டு சாப்பிட்டு நினச்சிட்டு இருந்தேன். சாப்பிடாமல் அதுக்கப்புறம் இப்போ சின்ன மீன்கள் போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த மீன் பார்த்திங்கன்னா சாகாமல் அப்படியே இருக்குது. அந்த மீன் செத்ததுக்கப்புறம் சின்ன மீன் போட. இப்போ வீடியோன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோதான். வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.